ஹாய் நம்ம சேனல் விஷயம் நான் செந்தில்குமார் தங்கராஜ். இன்றைக்கி நம்ம சேனலில் அதாவது அக்டோபர் 31 நடந்த அரசியல் விவாதங்கள், அரசியல் நியூஸ் எல்லாத்துலேயுமே தாவேகா சார்பாகவோ இல்லை தாவேகாவை சம்மந்தப்படுத்தியோ எந்த நியூஸ் எல்லாம் வந்திருக்கு, யார் யார் பேசியிருக்காங்க, அதோட தொகுப்பு தான் நம்ம வீடியோ. ஓகே, முதல்ல பாதுகாப்பு தொண்டர்படை அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க தாவேகா சைடில் இருந்து அப்படின்னு நிறைய நியூஸ் சேனல்ஸ்லையும் இது தெளிவாக டிகோட் பண்ணியிருந்தது. அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாயம் ஸ்டுடியோஸில் நம்ம கார்த்திக் மாயக்குமார் இருக்கார் இல்லைங்களா, அவர் தான் டிகோட் பண்ணியிருந்தார். என்ன விஷயம் சொல்ல வராங்க அப்படின்னா, தாவேகாவிலிருந்து தொண்டர்படை அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த தொண்டர்படையில் கிட்டத்தட்ட 15 பேர் மெம்பர்ஸாக இருக்க போகிறாங்க. ஸ்பெஷல் டீம். இந்த டீமில் இருக்க யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, காவல்துறையில் ஓய்வு பெற்றிருப்பாங்கல்ல உயர் அதிகாரிகள், ஐஜி, டிஐஜி அந்த மாதிரி அவங்க தான் இந்த ஸ்பெஷல் டீமில் இருக்க போகிறாங்க. அவங்க யார் கைட் பண்ண போகிறாங்கன்னா, இந்த தொண்டர்படைங்கிறவங்க தன்னார்வலர்கள். இப்போ தாவேக்கால இருக்க தொண்டர்களாக இருக்கட்டும், தாவேக்கா ஆதரவாளர்களாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், யார் வாலண்டியர் பண்ணுறாங்களோ அவங்கள குறிப்பிட்ட நபர்களை எடுத்து அவங்களுக்கு பயிற்சி அளிப்பாங்க. அப்படி ஒரு படையாக மாற்றுவாங்க. இந்த தொடர்படை வச்சு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ பொதுக்கூட்டம் நடக்குது, இல்லை கேம்பெயின் நடக்குது, இல்லை மக்கள் சந்திப்பு நடக்குது, இப்போ எதுவாக இருந்தாலுமே கூட அங்கே காவல்துறையோட பாதுகாப்பு இருந்தாலும் கூட மேற்கொண்டு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுது. அந்த பாதுகாப்பு அம்சமாக அந்த தொண்டர்படை இருக்கும் அப்படின்றது நிதர்சனமாக இருக்கும் அப்படின்றது எல்லாரோட நம்பிக்கை. இந்த தொண்டர்படையோட மெயின் பணியே அதுவாக இருக்கும். இதுவுமே கூட அஃபிஷியல் நியூஸில் சேனல்ஸ்லையோ இல்லை நியூஸ் சேனல்ஸ்லையோ சொல்கிறத வச்சு நம்ம சொல்கிறோம். கண்டிப்பாக அது அஃபிஷியலாக மாறும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. சில நல்ல விஷயங்கள் ஆனால் சந்தோஷமாக இருக்கும்ல, அப்படி தான். அப்புறம் நம்ம நடிகர் அஜித் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஒரு இங்கிலீஷ் சேனல் ஒன்றில் பேட்டி கொடுத்துருக்கும் போது அவர் சொன்ன வார்த்தைகளில் ஒரு வார்த்தை தான் இந்த விஷயம். விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டாரா அப்படின்னு கேட்டால் ஆமான்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். என்ன சொல்லி இப்படி சொல்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, ஒரு மன வருத்தத்தோட இந்த விஷயத்தை சொல்கிறார். கூட்டுறது ஒரு பெரிய விஷயமா நீங்கள் நினைக்கிறீங்க, அது ஒரு நல்ல ஸ்டாண்டே கிடையாது. கூட்டம் கூட்டினா இங்கே பெரிய ஆளும் கிடையாது. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, ரசிகர்களால் தான் நான் இங்கே இருக்கேன், இவ்வளோ பெரிய இடத்துல இருக்கேன் ரசிகர்கள் தான். ஆனால் ரசிகர்கள் இந்த கொண்டாட்டங்கிற பேரில் சேரை உடைக்கிறது, ஸ்க்ரீனை கிளிக்கிறது, அங்கே இருக்க பொருட்களை சேதப்படுத்துறது, இப்படி நடந்துக்கிறது எந்த வகையிலையும் ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம். அதே மாதிரி சினிமாக்காரங்கனாவே இந்த தப்பானவங்கன்ற அந்த பிம்பத்தை தயவு செஞ்சு உருவாக்காதீங்க. அதை தான் தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதை கண்டிப்பாக உருவாக்காதீங்க. அது ஒரு நல்ல விஷயமே கிடையாது. சினிமாக்காரங்களாக இருக்கவங்களும் கஷ்டப்பட்டு தான் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 19 மணி நேரம் 20 மணி நேரம் தொடர்ந்து வேலை பார்த்த நாட்கள்லாம் இருக்குது. குடும்பத்தை பிரிஞ்சு தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள கொச்சப்படுத்தாதீங்க அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஃபைனலி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, கரூர் சம்பவம் நடந்துச்சுன்னா அதுக்கு தனி மனிதர் மட்டுமே காரணம் இல்லை. இங்கே தனி மனிதர்ங்கிறது விஜய் அவர்கள் சொல்கிறார். ஒருத்தர் மேலேயே பணி போடுறீங்க, அது அவர் மட்டுமே காரணம் கிடையாது அப்படின்றத சொல்லியிருக்காரு. நீங்கள், நான், இந்த கவர்மெண்ட் எல்லாருமே பொறுப்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுதான் இன்றைக்கோட டாபிக் அப்படின்னே சொல்லலாம். இது ஒரு பெரிய பிரபலம், விஜய்க்கு ஈக்குவலாக ஒருத்தர் ஆதிக்கம் செலுத்திட்டு இருக்காரு திரையில் அப்படின்னா அது அவர். அப்போ அவர் மூலியமாக இப்படி ஒரு நியூஸ் வந்திருக்குங்கிறது எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். மேபி அதில் ஒரு சிங்கிள் லைன் தான் சொல்லியிருக்காரு நம்மளை பற்றி இருந்தாலும் கூட ட்ரூ இல்லை, கண்டிப்பாக அது வைரல் ஆகும். அடுத்து சிட்டி ஆஃப் டைம்ஸ் அப்படின்ற ஒரு சேனலில் பிஸ்மி அவர்கள் இன்டர்வியூ கொடுத்துட்ருக்காரு. பிஸ்மிங்கிறவர் என்னதான் ஜேர்னலிஸ்ட்டாக இருந்தாலும் கூட நிறைய சினிமா நியூஸ் தான் நான் கேள்விப்பட்டேன், இதெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற விஷயங்களை பேசிட்டு தான் நிறையா இருந்தார். ரீசெண்டாக நிறைய பொலிட்டிக்கல் பேசுகிறாரு. அதுக்கு காரணம் விஜய் அவர்களாக கூட இருக்கலாம். விஜய் அவர்கள் அரசியல் வரக்கூடாதுன்னு சொன்ன அவரே தான் ஒரு பெரிய சக்தியாக இங்கே இருக்க ஆளுங்கட்சிக்கோ எதிர்கட்சிக்கோ ஒரு பெரிய மாற்று சக்தியாக அமைவார்னா அது விஜய் அவர்கள் தான், அவரே தான் சொல்லியிருக்காரு. இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை தான் கேள்வியாக கேட்குறாங்க. விஜய்க்கு ஆதரவாக பேசுகிறீங்களே, கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ பணம் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் தெளிவாக ஒரு பதில் சொல்கிறார். இப்போ விஜய்க்கு ஆதரவாக கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் பேசுகிறவங்க எல்லாரையுமே நீங்கள் பணம் வாங்கிட்டு பேசுகிறீங்கன்னா, அப்போ விஜய்க்கு எதிர்ப்பாக பேசுனாங்களா, ஆளுங்கட்சியில் பணம் வாங்கிட்டு பேசுனாங்களா? பணம் வாங்கிட்டு பேசுறது, கருத்து தெரிவிக்கிறது முறைகேடான ஒரு செயல். அது ஏற்றுக்கவே முடியாது. யாராக இருந்தாலும் வெளியேற்றப்பட வேண்டிய ஒரு விஷயம். அவங்க கருத்து சொல்ல தகுதி இல்லாதவங்க. நானாக இருக்கட்டும், எல்லாரும் நீங்கள் அப்படி நிரூபிச்சிங்க அப்படின்னா அவங்கள கண்டிப்பாக வெளியேற்றுங்க, நான் தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரொம்ப நல்ல விஷயம். அவரோட நிறைய கருத்துக்கள் எனக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. அப்புறம் பிஜேபி வரக்கூடாதுன்னா இங்கே ஏடிஎம்கேவும் வரக்கூடாது. ஏன்னா பிஜேபியோட டைப் பண்ணியிருக்காங்க ஏடிஎம்கே. ரெண்டு சக்தியுமே வரக்கூடாதுன்னா இப்போ ஏடிஎம்கே முதன்மையாக வரக்கூடாது. டிஎம்கேக்கு பெரிய எதிர்ப்பு சக்தி வேணும்னா அது தாவேகாவோட தலைவர் விஜய் அவர்களால் மட்டும்தான் முடியுன்றதை ஸ்டாண்டாக சொல்லியிருக்காரு. அப்புறம் மனநல மருத்துவர் சாலினி அவருங்க. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் நிறைய பேர் விஜய்க்கு ஆதரவாக பேசினாங்க. அதில் ஒரு ஆள் மனநல டாக்டர் சாலினி. அவங்களுக்கும் ஒரு சாயல் பூச விரும்புகிறாங்க. இது எவ்வளோ சரிங்கிறது எனக்கு தெரியல. அது மட்டும் இல்லை, ஃபெலிக்ஸ் யாரால் இருக்கா இல்லையா, மூத்த பத்திரிகையாளர், அவரோட நெட்ஃப்ளிக்ஸ் சேனல்ஸ்லையும் தொடர்ந்து நிறைய நல்ல விஷயங்களை பேசிட்டு வராரு. அதில் விஜய்க்கு ஆதரவான செய்திகள் அப்படின்றதுனால அது ஒரு மத சாயம் பூசப்படுது. ஜோசப் விஜய் அப்புறம் ஃபெலிக்ஸ் இவங்க 2 பேருமே கிறிஸ்துவர்கள் அப்படின்ற அந்த இது மத சாயம் பூசப்படுறாங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு கருத்து தெரிவிக்கிறாங்க அப்படின்னா அந்த கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னா கருத்து ரீதியாக போட்டி போடுங்க, அந்த கருத்து தப்புன்னு நிறுவிங்க, அந்த கருத்துக்கு எதிர்கருத்து வைங்க. அதை விட்டுட்டு ஒருத்தரை கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது, அப்புறம் ஒருத்தவங்களை தப்பாக சித்தரிக்கிற விஷயங்கள்லாம் வைக்காதீங்க. இதெல்லாம் யார் பண்ணுவோம் அப்படின்னா, கருத்து தெரிவிக்க முடியாத தகுதி இல்லாதவங்க தான் இதெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் உண்மை. இங்கே நம்மளை தாக்கி பேசுகிற எல்லாருமே அதை தான் பண்ணுறாங்க. அவங்களால எதிர்க்கிறதுன்னு ஒன்று இல்லை அப்படின்னா உடனே நம்மளை அசிங்கப்படுத்த தான் ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் புஸ்லியாரனை பற்றி சொல்லியிருந்தார். அவருக்கு பெரிய விமர்சனங்கள் அவர் மேலே வைக்கப்படுது. அவர் தொண்டர்களை ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், இத்தனை வருஷம் அவர் கூட இருந்தார் அப்படின்றத தாண்டி அரசியலுக்கு அவருக்கு தகுதி இருக்கா அப்படின்றத கேட்டிருக்காங்க. இது சிரிப்பாக தான் இருக்குது. ஒருத்தரோட பேச்சை வச்சு மட்டுமே நீங்கள் அவர் தகுதி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்கன்னா
குறை அவர்கிட்ட இல்லை உங்ககிட்ட. அதான் நான் சொல்கிறது. இதுவுமே வந்து அவர் சொல்ல விமர்சனமாக வந்துச்சுங்கிறது தான் பிஸ்மி சொல்லியிருந்தார். ஓகே, விஜய் வந்து நம்மளோட தாவேகா சைட்லேருந்து இப்போ பொதுக்கூட்டம் நடந்துச்சு. அதை வந்து வேணும்னே நிர்வாக கூட்டத்தை வந்து விஜய் வந்து புறக்கணித்தார் அப்படின்ற செய்தியை வந்து நம்ம தினகரனில் போட்டிருந்தாங்க. நீ என்ன தான் ஆளுங்கட்சியோட பேப்பர்ஸாக சேனல்ஸாக இருந்தாலும் கூட போடுறதுக்குன்னு ஒரு இது வேணாமா அப்படின்றத வந்து சொல்லியிருந்தார். அவரோட கட்சி அவர் தான் அந்த கூட்டத்தையே வந்து நடத்த சொல்கிறாரு. அப்புறம் அவர் வரலைன்னா அவர் ஏங்க வரணும்? அங்கே அவர் சொன்ன வேலைகள் தான் நடக்க போகுது. அது அங்கே இருக்க கருத்துக்களை கேட்க போகிறாங்க. அவருக்கு என்ன பேசணும் என்ன சொல்லணுன்றதை தலைமையில் வந்து விஜய் சொல்லியிருப்பாரு புஷ்ணியானுக்கு. அவர் அதை கன்வே பண்ண போகிறாரு. இதுக்கு அவரே தான் வரணும்னு என்ன இருக்குது? அதெல்லாம் இப்படி தான் பேசுவாங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஃபைனலி மதன் கௌரி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த சார் பற்றி நேற்று டீட்டெயில் சொல்லியிருந்தார். அவர் ஆரம்பிக்கும் போதே தாவேக்காவை வச்சு தான் சொல்கிறாரு. கடிதம் ஒன்று வந்திருக்கு சிஎம் சார்ட்ட இருந்து தாவேக்காக்கு அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கிற வீடியோவில். என்ன கடிதம் அப்படின்னா, சார் சம்மந்தமாக வந்து நிறைய கட்சிகளுக்கு வந்து இங்கே எதிர்ப்பு இருக்குது. அப்போ அனைத்து கட்சி கூட்டம் ஒன்று கூட்டலாம், ஆளுங்கட்சியோட தலைமையில் கூட்டி எங்கள் எல்லா கட்சிகளுக்குமே இந்த சார் வந்து பொருந்தாது, எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி புறக்கணிப்போம். சார்னா என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்திய தேர்தல் ஆணையத்தால் டைரெக்டாக வடிவமைக்கப்படுற ஒரு விஷயம் தான் இது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வாக்காளர்களை நெறிப்படுத்துறது. அந்த யாரெல்லாம் அந்த லிஸ்ட்டில் இருக்காங்க, இதில் யாரெல்லாம் இங்கேருந்து வெளியில் போயிட்டாங்க, யாரெல்லாம் இறந்துட்டாங்க, யாரெல்லாம் வந்து நீக்கப்பட வேண்டியவங்க, யாரெல்லாம் சேர்க்கப்பட வேண்டியவங்க அப்படின்ற ஒரு ப்ராப்பர் லிஸ்ட்டை ரெடி பண்ணுறது தான் சார். இது நல்ல விஷயமாச்சே. இதை ஏன் எதிர்க்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல விஷயம் தான், எதிர்க்கக்கூடிய விஷயம் இல்லை தான். அப்படின்னாலும் கூட பீகாரில் இதே சார் நடத்துகிறாங்க. சுதந்திர இந்தியாவில் 9 தடவை நடத்தியிருந்தாலும் பீகாரில் நடத்துகிறப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, நிறைய மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து நிராகரிக்கப்பட்டுச்சு. கிறிஸ்தவர்களோட ஓட்டு வந்து நிறைய பேருக்கு கொடுக்கப்படாமல் போச்சு. அவங்க வாக்களிக்க தகுதியாக இருந்தும் கூட அவங்களால வாக்களிக்க முடியல. இந்த மாதிரியான சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்ற ஸ்டாண்டாக அவங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை சொல்லியிருந்தார். இந்த தாவேகாவோட கட்சி அது எப்படி இருக்குது அப்படின்றத ரொம்ப விஷயமாக சொல்லியிருந்தாங்க. இந்த தேர்தல் ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் முதன்மை அப்படின்னா, முதலாக ஒரு கட்சிக்கு இவ்வளோ பெரிய ஆதரவு கிடச்சிருக்கு. விஜயகாந்த் அவர்களுக்கும் இவ்வளோ ஆதரவு கிடச்சா கூட ஒரு பெரிய எதிர்ப்பு சக்தியாக இவர் இருக்கார். இவர் ஜெயிச்சார் அப்படின்னா வரலாற்றிலேயே ஒரு கட்சி தொடங்கி இதிலேயே ஜெயிச்ச கட்சியாக நம்ம தாவேகா இருக்கும் அப்படின்றத சொல்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாருக்குமே இது முதன்மையாக இருக்கும். இப்போ டிஎம்கே வந்து தொடர்ந்து 2 தடவை ஜெயிச்சதில்லை, இந்த தடவை ஜெயிச்சா 2வது தடவை ஜெயிப்பாங்க, அதுவும் முதன்மையானது தான். மற்ற இதர கட்சிகள் எல்லாருமே இது வரைக்கும் ஜெயிச்சதில்லை, ஜெயிச்சா முதன்முறையாக இருக்கும். அப்போ அதிமுகவோட கூட்டணியில் இருக்க பிஜேபி கூட இது வரைக்கும் இங்கே ஒரு சீட்டு கூட ஜெயிச்சதில்லை, ஜெயிச்சா முதன்முறையாக இருக்கும். ஏடிஎம்கேவோட தலைவரான எடப்பாடி அவர்கள் கூட இது வரைக்கும் அவர் சிஎம் கேண்டிடேட்டாக நின்று எலெக்ஷன் ஜெயிச்சதில்லை. ஈவன் அவர் சிஎம்மாக இருந்திருந்தாலும் கூட அவர் சிஎம் கேண்டிடேட்டாக இருந்து எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணி ஜெயிச்சதில்லை. அப்படி இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சா அதுவும் முதன்மையாக இருக்கும் அப்படின்ற முதன்முறை என்னென்ன விஷயங்கள் சொன்னார். ரொம்பவே நல்ல தகவல், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி எலெக்ஷன் கேம்பெயினில் கண்டிப்பாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். என்ன இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணுன்றது தான் விஷயம். நீங்கள் வந்து வாக்காளர்களோட எண்ணிக்கை அதிகப்படுத்தணும். இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுற எல்லாருமே இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அதை அதிகப்படுத்தணும். எல்லாரையும் ஓட்டு போட சொல்லணும். வாக்காளர்களோட எண்ணிக்கை அதிகமாகும் போது தகுதியான தலைவரை தேர்ந்தெடுக்கிறது வந்து ரொம்ப சரியாக இருக்கும். அதுக்கு நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற விஷயங்களை மதன் கௌரி சொல்லியிருந்தாரு. ஈவன் நானும் அதான் பண்ணுவேன். எல்லாரும் அதை பண்ணுங்கன்னு தான் சொல்கிறேன். ஒரு நல்ல ஒரு தலைவர் அமையணும்னா இதெல்லாம் கண்டிப்பாக நடைபெறணும். இதுதான் நேற்று விஷயங்களில் நான் பார்த்த விஷயங்களில் தகவலாக எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள். ஓகே, இன்னும் சில விஷயங்களோட நாளைக்கு நான் உங்களோட பார்க்குறேன். டாடா பை, சைனிங் ஆஃப். நான் செந்தில்குமார் தங்கராஜ்.